இப்போ நம்ம பார்க்க போகிறது xylo. என்ன வேரியண்ட் சார்? E8 சார். xylo E8 சார். ஓகே, E8. இப்போ வண்டி கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆகலையா சார்? ஆமாம் கேட்குது சார். ஸோ கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் வந்து கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆகலைங்கிறது. எப்போதுக்கு அப்புறம் இந்த இன்சிடென்ட் மாறிச்சு சார்? கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் சார். ஓகே, கோவிலுக்கு போயிட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங் நிப்பாட்டிட்டு ஓகே, ஒரு நாள் ஃபுல்லாக ஐடியலாக இருந்துச்சு. ஓகே, அடுத்த நாள் காலைல ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க சார்? யாருமே வந்து இது வரையும் பார்க்கல சார். நான் எனக்கு கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியல. மெக்கானிக் கால் பண்ணேன். ஓகே, அவர் அவைலபிள் இல்லை. ஓகே, அவர் கொஞ்சம் ரீசனால் வெளியில் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் பார்த்துட்டு உங்கள் சஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டுருவாங்க. ஓகே. ஸோ எப்படி தோணுச்சு ஆன்லைனில் என்ன கூப்பிட்டு நிறைய பேர் இருப்பாங்களே? இல்லை, நான் நிறைய இது பார்த்தேன். பட் ரிவ்யூஸ் வந்து நிறைய உங்களுக்கு தான் நிறைய இது நல்ல பெஸ்ட் ரிவ்யூஸாக போட்டிருந்தாங்க. ஓகே, எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு, ஓகே இருந்துச்சு. ஓகே. ஒரு xylo ஒன்று டீபோர்டு ஒன்று பண்ணியிருந்தீங்க. ஒன்று ஆமாம், இன்ஜெக்டர் இஷ்யூலான்னு சொல்லி ஒன்று ஆல்ரெடி ஒரு மெக்கானிக் வந்து ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிருந்தது. ஓகே, நீங்கள் சட்டுன்னு அதை ஈஸியாக வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் அதை இது பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோஸ் ரிவ்யூ நல்லா இருந்துச்சு. ஓகே, நான் அந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் சார் நம்ம. ஓகே சார், ஃபைன். செக் பண்ணி பார்க்குறேன் கஸ்டமர் சொன்ன ப்ராப்ளம் அதுதான் இருக்கான்னு. ஆமாம், கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்துலாம் நமக்கு அதுலேருந்து லீட் கிடைக்கும் எதனால் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்கிறது. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துல ECMல பார்த்தீங்கன்னா மெயின் கிளச் சிக்னல் நாட் ப்ளஸபிள், இன்வேலிட் கீ, எரர், இம்மொபிளைஸ்டு கண்டிஷன்ஸ், திஸ் ஆல் 3 DTC கோட்ஸாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வண்டியில் உள்ள ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிப்பு வந்து கீழே விழுந்துடுச்சு. அவர் சிப்பு இல்லாமல் நிறைய டைம் அட்டம் பண்ணதுனால ECMும் லாக் ஆகிடுச்சு. இப்போ சிப்பை தேடி எடுத்து கீழே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ECMும் அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த நான் கீயை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பார்ட்டர் சிப்பு இல்லை, சரிங்களா? ஸோ கஸ்டமர் என்ன சொன்னார்னா, இந்த டிரான்ஸ்பார்ட்டர் சிப்பு வந்து கீழே வரதுக்கு வாய்ப்பே இல்லை சார், நான் ஒரே ஆள் தான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேறு யாரும் யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னாரு. ஸோ அவரோட கான்ஃபிடென்ட் எனக்கு கிளியராக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே என்னென்னா, எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, இங்கே பாருங்கள், இது இப்படி இருக்கு இல்லையா, இப்படி திருப்பும் போது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, சரி கேமரா பிடிங்க, செல்ல பிடிக்கும், அப்படி பிடிங்க. இது பண்ணும்போது என்னென்னா, சில டைம் இப்படி பண்ணும்போது இப்படி ட்விஸ்ட் ஆகுது. ஏன்னா இது வந்து இது வந்து ஒரிஜினல் கீ இல்லை. இந்த ஒரிஜினல் கீயில் இந்த போர்ஷன்லாம் உடஞ்சிருக்கு, டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வேறு வாங்கி போட்டிருக்காரு. இந்த செல் வாங்கி போட்டிருக்காரு, இந்த ஷெல்லை வேறு வாங்கி போட்டிருக்காரு. ஆனால் இருந்தாலுமே இது நல்லா பெர்ஃபெக்டாக சீட் ஆகாதனால என்ன ஆச்சுன்னா, நான் திரும்பும் போது, அதாவது இக்னிஷனில் இங்கே பாருங்கள், இந்த இக்னிஷன் வந்து இப்படி திருப்பும் போது இப்படி 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 ஓப்பன் ஆகுது, சரிங்களா? ஸோ எனக்கு என்ன சின்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த மாதிரி திரும்பும் போது சிப்பு கீழே வந்துருக்குமோ. இப்படிக்கிறாங்க, நான் கீழே காட்டுங்க சார். இப்படி திரும்பும் போது இந்த சிப் ஏதாவது கீழே வந்துருக்குமோ அப்படின்னு சின்ன டவுட் வந்துருச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து பார்த்தேன்னா இங்கே செக் பண்ணி பார்த்தேன், சரிங்களா? செக் பண்ணி பார்த்தப்போ இப்போ ஆக்சுவலி இந்த சிப்பை நான் பார்த்துட்டு திரும்ப இதே பொசிஷனில் வச்சுருக்கேன், நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இங்கே இருந்தால் நான் எடுத்துட்டேன் ஏற்கனவே, சரியா? ஸோ இது திரும்ப இதே இடத்துல வச்சு காட்டுறேன் எங்கே இருந்துன்னு. இந்த சிப் இங்கே இருந்தது, ஓகேங்களா? இப்போ இந்த சிப்பை எடுத்து தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சரிங்களா? இந்த வண்டியில் உள்ள ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிப்பு கீழே விழுந்துட்டுருக்கு. இது கஸ்டமர் தெரியாமல் நிறைய அட்டம் பண்ணதுனால ECMும் லாக் ஆகிடுச்சு, இம்மொபிளைஸரும் லாக் ஆகிடுச்சு. இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாத டைமில் இன்ஜெக்டரில் கரண்ட் வருதா, வோல்டேஜ் வருதா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் லைன் வந்திருக்காது. இதை பார்த்து நிறைய மெக்கானிக்ஸ், ஆட்டோ எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ECM ப்ராப்ளம் சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒயரிங் சர்க்யூட் ப்ராப்ளம் சொல்லி இறங்கியிருந்தாங்கன்னா இந்த வண்டி காம்ப்ளெக்சிட்டியான ப்ராப்ளத்துக்கு போயிருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாததுக்கான சரியான காரணம் என்ன நம்ம டயக்னோஸ் பண்ணதுனால கரெக்டாக சிப்பு தான் வந்து மிஸ்ஸிங்னு சொல்லி கண்டுபிடிச்சி சிப்பை போட்டு இப்போ ECM அன்லாக் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹலோ வியூவர்ஸ், நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக நீங்கள் உங்கள் வண்டியில் செக் இன்ஜின் லைட் இருந்துச்சுன்னா நம்ம ஒர்க் ஷாப் கொண்டு வாங்க. காரை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த செக் இன்ஜின் லைட் எதனால் எரியுதுங்கிறத நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், சரிங்களா? அதுக்கு நம்ம 50% டிஸ்கவுண்ட்டில் பண்ணித்தரோம், கார் ஸ்கேனிங் மட்டும். மற்றதுக்கு இது பொருந்தாது. இந்த வீடியோடு சேர்ந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பாஸ் பண்ண விரும்புகிறேன். அது என்னென்னா, சில கஸ்டமர்ஸ், சரியா, உங்களுக்கு சொல்ல நான் சொல்ல போகிற இந்த சில கஸ்டமர் தான் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், எல்லாருக்குமே கிடையாது. அது உங்களில் யார் இருக்குன்னு தெரியாது, அதனால தான் இதை நான் காமனாக பதிவேற்றம் பண்ணுறேன். என்னென்னா,
சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு எனக்கு தர்மாசனம் நிறைய உருவாக்கி கொடுறீங்க. என்னென்னா, சார் நீங்கள் பார்ட்டே சேஞ்ச் பண்ணாமல் சூப்பராக சால்வ் பண்ணுங்க சார், நம்ம வண்டி அதே மாதிரி சால்வ் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்க. சரியா? அது தயவு செஞ்சு அந்த மாதிரி நபராக இருந்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்புக்கு நீங்கள் வர வேண்டாம். சரிங்களா? ஏன்னா நம்ம முடிவு பண்ணுறதில்ல பார்ட்டே சேஞ்ச் பண்ணாமல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற முடியும் அப்படிங்கிறதுலாம். அது வண்டியில் ஸ்கோப் இருந்துச்சுன்னா பார்ட் சேஞ்ச் பண்ணாலே பண்ணுவோம், பார்ட் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணி தான் ஆகும். சரியா? நீங்கள் வந்து பேசுகிறது எனக்கு அந்த மாதிரி நான் இன்கன்வீனியன்ஸ் ஏற்படுத்துறது, ரொம்ப ஒரு எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க. அதேமாதிரி வேறு சில கஸ்டமர்ஸும் எப்படி வருவாங்கன்னா, இப்போ அவங்க கொண்டு வர காரில் வந்து நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது சார், இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் காரணம், இதுக்கெலாம் இதெல்லாம் செஞ்சால் தான் சரியாக வரும் சார், இது இவ்வளோ எஸ்டிமேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா, சார் என்ன சார் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அதே தான் சொன்னார், நான் எதுக்கு சார் அவ்வளோ தூரம் அங்கேருந்து வண்டி எடுத்து நான் உங்கள்கிட்ட வரணும், நீங்கள் சிம்பிளாக பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லி தானே சார் வரும் அப்படிங்கிறீங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நபரை அந்த நபரை நம்ம ஒர்க் ஷாப் பக்கம் வந்துடாதாங்க. சரியா? நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல, எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல, எது வந்து திங்ஸ் கோன் ராங், அதாவது சில கேரேஜஸ் வந்து தப்பாக டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரூட் காஸ் வேறு அப்படிங்கிறது ஒரு லேர்னிங்காக, ஒரு லெசன் லேர்னிங்காக, ஒரு அவேர்னஸ்க்காக போடுறது. அதுக்காக எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க, ஸோ நான் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்த்து சேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணாலே பண்ணிகிட்டு இருக்கேங்கிறதுலாம் பொருள் அர்த்தம் இல்லை. சரியா? ஏன்னா சில பேர் இன்னுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேட்குறீங்க, சார் இப்போது நீங்கள் சொல்கிறீங்களே இதெல்லாம் ப்ராப்ளம், இதெல்லாம் காசு, அதாவது காரணம், இதெல்லாம் இவ்வளோ ஆகும், எஸ்டிமேட் ஆகும், இதெல்லாம் பண்ணாலும் சரியாகும்னு சொல்கிறீங்க. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடி ஒர்க் ஷாப்பில் உள்ளவங்க சொன்னார், நான் எதுக்கு சார் அங்கேருந்து அந்த ஒர்க் ஷாப்லேருந்து நான் இந்த வண்டி உங்கள்கிட்ட எடுத்து வரணும் அப்படிங்கலாம் நீங்கள் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறீங்க. தயவுசெய்து அந்த மாதிரியே பீப்புளாக இருந்தீங்களும் நம்ம ஒர்க் ஷாப் பக்கம் வந்துடாதீங்க. சரிங்களா? என்னென்னா அந்த பெர்சன்ஸ் டயக்னோஸ் பண்ணினது ரைட்டாக இருக்கலாம், நான் டயக்னோஸ் பண்ணணும் என்னோடதையும் அதே தான் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷனில் உங்கள் காருக்கு அதுதான் செய்யணும் அப்படின்னா அதான் செஞ்சாகணும். சரியா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எம்பிசிஸ் பண்ணி சார் அவர் சொன்னதே நீங்களும் சொன்னால் எப்படி சார்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும், டெக்னிக்கலாக தான் பேச முடியும், வேற எப்படி பேச முடியும். ஸோ அதனால தான் இந்த பதிவில் நான் முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் நான் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துகிற ஒரு கஸ்டமர். இன்ஃபேக்ட் அந்த கஸ்டமர் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப என்னை சங்கடப்படுத்தினாலே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இல்லை சார் இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, கொஞ்சம் வெளியில் எங்கேயாச்சும் போய் பார்த்துக்கங்க சார் சொன்னேன். அவர் அப்போ விடல, சார் என்ன சார் உங்களை எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்லாம் பேசினார். நான் ரொம்ப ஸ்டெஃபனாக இருந்தேன், ஏன்னா அவரை பேசின அந்த எமோஷனல் பிஹேவியர் த்ரெட்டன்னா என்னென்னா நம்மளை வந்து ரொம்ப சங்கடப்படுத்துகிற அந்த விஷயத்தை தான் நான் த்ரெட்டன் சொல்கிறேன். அப்படிலாம் பண்ணதுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் தவிர்த்தேன். அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா நீங்கள் தான் எப்படியாச்சும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பேசுகிறவரே நம்ம முடியாதுன்னு சொன்னோமோ உடனே அவருடைய வாய்ஸ் அண்ட் பிஹேவியர் எப்படி ஆயிடுச்சுன்னா, சார் அப்போ நீலாம் ஒரு டெக்னீஷியனா சார், அது எதுக்கு சார் நீங்கள் மெக்கானிக் ஒர்க் ஷாப்லாம் வச்சுருக்கீங்க அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டார். சரியா? எனக்கு என்னென்னு தோணுச்சுன்னா, ஒருவேளை இந்த வீடியோஸ் நமக்கு இந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் பேச இருந்துச்சுன்னா அவங்க வரமாட்டாங்க. ஸோ அது வந்து மியூச்சுவலி பெனிஃபிட், அவங்களுக்கும் நல்லது, ஸோ எங்களுக்கும் நல்லது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த வீடியோட இதை அட்டாச் பண்ணுறேன். ஏன் இந்த வீடியோட அட்டாச் பண்ணேன், இந்த வீடியோவில் நான் எதுவும் பார்ட் சேஞ்செலாம் பண்ணலை, ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. சரியா? இப்போ வேறு சில xylo வேறு ஏதோ ஒரு வண்டி இதே மாதிரி இருக்குன்னா நீங்கள் இதே மாதிரி தான் இருக்குன்னு நினச்சி வந்துடாதீங்க. சரிங்களா? ஸோ வாங்க, ப்ராப்ளம் என்னவோ அதை நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி ரிசால்வ் பண்ணி தரேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த 2 கேட்டகரி பீப்புள்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம ஒர்க் ஷாப்பில் வராதிங்க, ஏன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை டெக்னிக்கலாக சால்வ் பண்ணிடணும். தேங்க்ஸ் விவர்ஸ். ஸோ ஃபுல்லி இதை லிசன் பண்ணதுக்கு. ஸோ வேறு ஏதாவது இன்புட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எடுத்துட்டேன். தேங்க்யூ.